Hi, hello cuties. Welcome back to PINJUKARANGAL. இன்னைக்கு நம்ம 4th standard English term 1ல unit 2 பார்க்க போறோம். இந்த unit 2ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது let us read Anbu and the fish. அதுதான். பட் இதனுடைய let us learn போர்ஷனான do it yourself நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் இங்கே ஐகார்டில் கொடுக்குறேன். யூ ஜஸ்ட் இதை டச் பண்ணால் போதும் நீங்கள் அந்த வீடியோ எங்கே இருக்குன்றதை பார்க்க முடியும். அது இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? அன்பு அண்ட் த ஃபிஷ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். அன்பு அண்ட் த ஃபிஷ். அன்பு வாஸ் டேலண்டட் இன் கேச்சிங் ஃபிஷ். அன்பு ரொம்பவே திறமை வாய்ந்தவன் எதில்? மீன் பிடிக்கிறதுல. ஹீ ஆல்வேஸ் வென்ட் டு கேட்ச் ஃபிஷ் வித் மதன். மதன் அவனுடைய நண்பன், அவனோட சேர்ந்து தான் எப்பயுமே மீன் பிடிக்க போவாங்க. இப்போ யார் யார் மீன் பிடிக்க போவாங்க? மதன் அண்ட் அன்பு. ஓகே, தே யூஸ்வலி யூஸ்ட் தோத்தி ஆஸ் அ நெட் டு கேட்ச் த ஃபிஷ். யூஸ்வலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேஷ்டி இருக்கு இல்லையா, அதை தான் பயன்படுத்தி அந்த மீனை பிடிப்பாங்க. அன்பு ஆல்சோ மேட் ஃபிஷிங் ராட்ஸ் யூஸிங் ஸ்டிக்ஸ் அண்ட் தார்ன்ஸ் அட் ஹோம். அன்புக்கிட்ட அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னா, நம்ம தூண்டில்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் அவங்க கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. மேட் ஃபிஷிங் ராட்ஸ், அந்த குச்சிகள், யூஸிங் ஸ்டிக்ஸ் அண்ட் தார்ன்ஸ் அட் ஹோம். அந்த தூண்டிலில் இருக்கக்கூடிய அந்த முள் இருக்கும் இல்லையா, அதுவும் எப்பயுமே அன்போட வீட்டில் இருக்கும். அதையும் பயன்படுத்தி அவங்க மீன் பிடிக்க போவாங்க. வேஷ்டியையும் பயன்படுத்துவாங்க, தூண்டிலையும் பயன்படுத்துவாங்க. அடுத்தது, தென் தே ஷேர் த ஃபிஷ் ஈக்குவலி. மீன் பிடிச்சதுக்கப்புறம் அதை ஈக்குவலாக என்ன பண்ணிக்குவாங்க? ஷேர் பண்ணிக்குவாங்க. அன்லைக் தேர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு அண்ட் மதன் வேர் ஆல்வேஸ் கேர்ஃபுல் வைல் ஃபிஷிங். அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மீன் பிடிக்க போவாங்க. அதாவது எங்கே உட்காந்தா பாதுகாப்பாக மீன் பிடிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சு தான் அவங்க போவாங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் இதில் ரொம்பவே கவனம் அவசியம் இல்லையா? They never went deep into the pond or river. அவங்க குளத்துலையோ ஆற்றுலையோ டீப் ஆழமான பகுதிக்கு போகவே மாட்டாங்க. அவங்களுடைய பாதுகாப்பை பற்றி அவங்க ரொம்பவே விழிப்புணர்வாக இருக்காங்க. எவ்ரி சண்டே they would go in search of earthworms to use them as a bait. அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க போய் தேட போவாங்க. எதை? earthworms, மண்புழுக்களை. டு யூஸ் தெம் ஆஸ் பெய்ட். அந்த தூண்டிலில் மீன்களை பிடிப்பதற்காக பயன்படுத்துறதுக்கு இந்த earthworms, மண்புழுக்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ சண்டே ஆனால் அதை தேட கிளம்பிடுவாங்க. தே என்ஜாய்டு சர்ச்சிங் ஃபார் earthworms. அந்த earthworms-ஐ தேடுறதுல அவங்க ரொம்பவே சந்தோஷமாக அந்த விஷயத்தை செய்வாங்களாம். ஒன்ஸ் த பெய்ட் வாஸ் ரெடி, எப்போ அந்த தூண்டில் ரெடி ஆகுதோ, தே வுட் கோ ஃபிஷிங். ஃபிஷ் பண்ண, அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு போயிடுவாங்க. ஆன் சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அன்பு வாஸ் நாட் ஹாப்பி. அன்புக்கிட்ட மகிழ்ச்சியே இல்லை, அவர் சந்தோஷமாக இல்லை. ஏன்? தே வர் ஏபிள் டு கேட்ச் ஒன்லி 3 ஃபிஷ். அவங்களால அன்னைக்கு 3 ஃபிஷ் தான் பிடிக்க முடிஞ்சிச்சான். ஸோ அன்புக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. த ஃபிஷ் வேர் வெரி ஸ்மால். கிடைச்ச அந்த 3 ஃபிஷ்ஷுமே ரொம்பவே குட்டியாக இருந்திருக்கு. டு குக் பண்ண முடியாது இல்லையா, ரொம்ப சின்ன மீனை நீங்கள் எப்படி சமைப்பீங்க? ஸோ தே டிசைடட் டு க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம். அதனால் என்ன டிசைட் பண்ணுறாங்க? அந்த ஃபிஷ்ஷை வளர்க்க ஆரம்பிக்கலாம். வளர்ந்ததுக்கப்புறம் ஓரளவு பெருசானதுக்கப்புறம் அதை குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அன்பு ஃபில்டு த ஜார் வித் வாட்டர். ஜாரில் என்ன பண்ணுறாங்க? தண்ணி நிரப்புறாங்க. அண்ட் லெட் த 3 ஃபிஷ் இன்டு இட். அதுக்கப்புறம் அந்த 3 ஃபிஷ்ஷே என்ன பண்ணுறாங்க? அந்த ஜார்க்குள்ளே போட்டுடுறாரு. த ஃபிஷ் எக்ஸர்டட் அண்ட் ஸ்வான் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அந்த ஃபிஷ்க்கு ஒரே என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி படப்படப்பாயிடுச்சு. அது அங்கிட்டும் இங்கிட்டும், அதாவது வேறு வேறு டைரக்ஷனில் போய் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொல்லுங்கள் குட்டீஸ், ஃபிஷ்ஷினுடைய இடம் எதுவாக இருக்கும்? மீன்கள் ஆறு, குளம், ஏரி இந்த மாதிரி பகுதியில் தான் இருக்கும். இயற்கை தான் அதனுடைய வீடாக இருக்கும் இல்லையா? அதை பிடிச்சிட்டு ஒரு சின்ன ஒரு ஜாரில் அடைச்சா அதுக்கு எப்படி இருக்கும்? அதனுடைய படபடப்பு, பயம் எல்லாமே அதிகமாகிடுச்சு. எல்லாமே ஒவ்வொரு பக்கம் போய் சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. அன்பு தாட் த ஃபிஷ் வாஸ் ஹங்க்ரி. அன்பு என்ன நினச்சான்? இந்த மாதிரி எல்லா மீன்களும் சுற்றி சுற்றி வர்றதை பார்த்துட்டு ரொம்ப பசியோடு இருக்குது. ஹங்க்ரி அப்படின்னா பசி.
பசியோட இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ட்ராப்டு earth worms into the jar. அவன் வந்து பிடிச்சு வச்சுருக்கான் இல்லையா தூண்டில்ல மாட்டுறதுக்காக மண்புழுக்களை, அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஜாருக்குள்ளே போடுறாரு. பட் டு ஹிஸ் சர்ப்ரைஸ், ஆனால் அவனுக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, the fish did not eat. அந்த ஃபிஷ் வந்து அந்த மண்புழுக்களை சாப்பிடலை. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு பசி கிடையாது. he saw their eyes. அவன் அந்த மீன்களுடைய கண்களை பார்க்குறான். and could feel their fear. அவனால் அந்த மீன்களுக்கு உள்ளே இருக்கிற பயத்தை புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்ணுறதுனே தெரியல அன்புக்கு. நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் காலையில், he went straight to the fish jar from his bed. பெட்டிலேருந்து எழுந்திரிச்ச உடனேயே குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஃபிஷ் ஜாரை பார்க்குறான். he saw only 2 fish in the jar. அங்கே பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே பெரிய ஷாக். என்ன அப்படின்னா, அதில் 2 மீன்கள் தான் இருக்குது. he searched for the fish everywhere. அந்த 3வது மீனை தேடுறான். then he saw one fish on the floor. பார்த்தா தரையில் கிடக்குது அந்த ஒரு மீன். அன்பு was very sad. ரொம்பவே கவலையாயிட்டான். and his father consoled him. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு? தேத்துறாரு நம்மளுடைய அன்பை. இந்த ஈவினிங், சாயந்தரம் ஆனோடனே, his father got a new fish tank. ஃபாதர் வந்து இந்த ஃபிஷ் டேங்க் வந்து சின்னதாக இருக்கிறதுனால கூட அந்த மீன் வந்து கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன செய்கிறாரு? கொஞ்சம் பெரிய ஃபிஷ் டேங்க்கை வாங்கிட்டு வராரு. அன்பு சேஞ்ச் த ஃபிஷ் டு த நியூ டேங்க். இந்த நியூ டேங்க்குக்கு பழைய ஜார்லேருந்து ஃபிஷ்ஷஸை மாற்றிடுறாரு அன்பு. த நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள், அன்பு ரஷ்டு பேக் ஃப்ரம் ஸ்கூல் டு த டேங்க். ஸ்கூல்லேருந்து வேகமாக வந்தோடனே அந்த டேங்க் கிட்ட தான் போகிறான். he saw that one more fish was dead. இன்னொரு ஃபிஷ்ஷும் என்ன ஆயிடுச்சு? இறந்துடுச்சு. and floating on the top. அது மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த தண்ணிக்கு மேலே. he started crying. அழவே ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த மீன் பிடிக்கிறது, அந்த ஃபிஷ்ஷிங் அப்படின்றது எவ்வளோ பிடிச்சி செய்கிறாங்க அன்பும் மதனும். பட் அந்த கிடைச்ச மீனும் சின்னதாக போச்சு. அதை வளர்க்கலான்னு நினைக்கும் போது ஒவ்வொன்றா இறக்க ஆரம்பிக்குது. ஸோ அன்புக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. his father said, அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, these fish live in the river and lake. இந்த மீன்கள் எல்லாம் வாழக்கூடியது ஆறுகள்லையும் குளங்கள்லையும் தான் தம்பி, ஏரி இது போன்ற பகுதிகளில் தான். nature is their home. இயற்கை தான் அதனுடைய வீடு. it is best to let them be free. இதுதான் சரியான தருணம், இந்த மீன்களை ஃப்ரீயாக விடு. he saw the last fish swimming alone. அவன் கடைசியாக இருக்கிற அந்த ஒரு மீன் தனியாக மிதந்துக்கிட்டு வர்றதை, தனியாக நீச்சல் அடிக்கிறத பார்க்குறான். and he felt bad. அவனுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கூட இருந்த 2 பேர் இல்லை இல்லையா அந்த டேங்க்கில். அதனால் he took the fish to the same pond and set it free. அவங்க அப்பா சொன்ன மாதிரி அவன் என்ன செய்கிறான்? he took the ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போய் to the same pond, அவன் பிடிச்ச அதே குளத்திலேயே, and set it free, ஃப்ரீயாக விட்டுடுறான். from then on, அந்த நேரத்தில் இருந்து அன்பு and மதன் bought a packet of puffed rice. அன்னையிலேருந்து அன்பும் மதனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாக்கெட் பொரியை வாங்கி, பஃப்டு ரைஸ் அப்படின்னா பொரி கடலை, அதை வாங்கிட்டு போய் fed the fish. அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு என்ன செய்கிறாங்க? உணவாக கொடுக்குறாங்க. ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் their நியூ ஹாபி. இவ்வளோ நாள் என்ன நியூ ஹாபியாக இருந்தது? ஃபிஷ்ஷிங் இல்லையா? அந்த ஃபிஷ்ஷிங் வந்து இப்போ என்னவா மாறிடுச்சு? ஃபீடிங் ஃபிஷ்ஷாக மாறிடுச்சு. அந்த மீன்களுக்கு உணவளிப்பது தான் அவங்களுடைய நியூ ஹாபி, புதிய பொழுதுபோக்காக மாறிடுச்சு. பார்த்தீங்களா குட்டீஸ்? எந்த ஒரு விஷயமுமே நமக்கு மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய ஆறுதலை நம்ம சீக்கிரமே தேடிக்கணும். இந்த இடத்துல அன்புக்கும் மதனுக்கும் இருந்த கஷ்டங்கள் எப்போ தீர்ந்துருச்சு? அவங்க அப்பா வந்து சொன்ன ஒரு வார்த்தையால் தீர்ந்துருச்சு. these fish live in the river and lake. இந்த மீன்கள் வாழக்கூடிய இடம் ஆறாகவும் ஏரியாகவும் பாண்ட் குளமாகவும் தான் தம்பி இருக்கணும். நேச்சர் இயற்கை தான் அதனுடைய ஹோம் வீடாக இருக்கணும். இதை நீ கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது சரியான செயல் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அதை புரிஞ்சுக்கிட்ட அன்பும் மதனும் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய நியூ ஹாபியாக ஃபீடிங் ஃபிஷ்ஷை மாற்றிக்கிட்டாங்க. ஃபிஷ்ஷஸ்க்கு போய் உணவளிக்கிறதா மாற்றிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன நல்ல பழக்க வழக்கங்களை பொழுதுபோக்காக வச்சுருக்கீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய நேரம் இது. டிஸ்கஸ் வெதர் அன்பு அண்ட் மதன் வில் கோ ஃபிஷிங்
when the water overflows in a river or a lake. இவங்க ரெண்டு பேரும் அதாவது மதனும் அன்பு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஃபிஷ்ஷிங்கில் அப்படின்னு நம்ம இப்போ படித்தோம் இல்லையா. அந்த ஆரோடினுடைய அந்த ரிவரினுடைய டீப் ஸ்பேஸ்க்கு அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். இன்கேஸ் அவங்க அந்த வாட்டர் லெவல் வந்து ஓவர்ஃப்ளோவாக தண்ணி அதிகமாக வரக்கூடிய இடங்களில் உள்ள ஆறுகளுக்கோ ஏரிகளுக்கோ அவங்க போயிருந்தா என்ன ஆயிருக்கும் குட்டீஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்குரிய பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த லெசனில் உள்ள புக் பேக் எக்ஸசைஸையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். இந்த லெசனை நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெசனுடைய ஆன்சர்ஸை, கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா குட்டீஸ்? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Anbu was talented in catching dash, butterfly, hen, fish. The answer is fish. Very good. இப்போ இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உங்களால் ஆன்சர் நீங்களாகவே யோசித்து செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப அழகாக இந்த பாடத்தை கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, தென் எவ்ரி டேஷ் தே வுட் கோ ஃபிஷ்ஷிங். அதாவது எந்தெந்த கிழமைகளில் அவங்க ஃபிஷ்ஷிங் பண்ண போவாங்க? சண்டே, மண்டே அண்ட் ஃப்ரைடே. Answer is Sunday. Very good. Every Sunday they would go fishing. Then Anbu got dash fish this week. அந்த இந்த வாரத்தில் அன்புக்கு கிடைச்ச மீன்கள் எத்தனை? 1, 2, 3. The answer is 3. Anbu got 3 fish this week. Okay, then they used dash as bait. Earthworm, caterpillar and butterfly. அந்த தூண்டில் எதை மாட்டி அவங்க மீன் பிடிப்பாங்க? The answer is earthworm. They use earthworm as bait. Super. They fed fish with dash. அவங்க ஃபிஷ்ஷுக்கு எதை ஃபீட் பண்ணாங்க? ரைஸ், puffed rice and groundnut. Answer is puffed rice. They fed fish with puffed rice. Very good cuties. Then next, answer the following questions. What did they use as net? அவங்க அந்த நெட்டுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க? The answer is they used dhoti as net. அவங்க தூண்டில் இல்லாமல் வேறு எந்த விஷயத்தையும் நெட்டுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க? வலைக்காக வேஷ்டிகளையும் பயன்படுத்தி தான் அவங்க மீன் பிடிக்கிற வேலையை செஞ்சுருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. Why was the fish floating on top? எதனால் அந்த ஒரு மீன் அந்த டேங்கினுடைய மேற்புறத்தில் மிதந்தது? The answer is the fish was floating on top as it was dead. அந்த மீன் இறந்ததன் காரணமாக தான் அந்த ஃபிஷ் டேங்கோட டாப்பில் மிதந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய இருப்பிடத்திலிருந்து அதனை இங்கு எடுத்து வந்தது தான். கொஸ்டின் நம்பர் 3. What was their new hobby? அவங்களுடைய புதிய பொழுதுபோக்கு என்னவா இருந்துச்சு? The answer is feeding fish was their new hobby. அவங்களுடைய புதிய பொழுதுபோக்கு இப்போ என்ன குட்டீஸ்? மீன்களுக்கு உணவளிப்பது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அன்போட அப்பாவின் ஒரு வார்த்தை தான். சரியா? நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். இங்கே கொடுத்துருக்கிற சில சென்டென்சஸ் யாரை மீன் பண்ணுது, இந்த சென்டென்சஸ் சொன்னது யார் அப்படின்ற விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். He set the fish free. அன்புக்குரியது. Grow the fish at home அன்பு அப்படின்னு சொன்னது மதன். He bought a new fish tank. யார் வாங்கி கொடுத்தது நியூ ஃபிஷ் டேங்க்? அன்பு's father. ஓகே குட்டீஸ், வெரி குட். இப்போ நம்ம இந்த லெட்டர்ஸ் ரீட் போர்ஷனை முடிச்சிட்டோம் வித் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்று இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சுக்கரங்களுடன். பாய் குட்டீஸ்.